என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன தியானம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனாக இருக்குது என்பதை நான் அறிந்து ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக நீங்கள் இந்த மாதிரி தேவன் என் கூட பேசுகிறாரு, எனக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் எந்த விதத்தில் அந்த நன்மையை பெற்றீங்கன்னு நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கும் அது நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்கள் இந்த சாட்சியை ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து உலகத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகம் நம்மளை மயக்கும், உலகம் சவால் விடும், உலகம் அங்கே நமக்கு பெரிய சேலஞ்சை வச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் உலகத்தின் எந்த சேலஞ்சஸுக்கும் நாம் தப்பிச்சு தான் ஆகணும். கர்த்தர் கிருபை தருவாராக. யோவான் சுவிசேஷம் 17:16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை தான் ஆண்டுடைய பெரிய கிருபையினால கிட்டத்தட்ட 17 எபிசோடுக்கு மேலே நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் தொடர்ந்து பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் வைக்கிற இன்னொரு சவால். இன்றைக்கும் வேதத்திலிருந்து இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக காண்பிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1 நிருபம் 5 19 20 வசனங்களை நான் படிக்கிறேன். 1 யோவான் 5 19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ராஜனுமாய் இருக்கிறார். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாங்கன் உலகத்தை தன் வசப்படுத்தி தன் கையிலே வைத்திருக்கிறான். நான் ஏறக்குறைய எல்லா செய்திகளிலும் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும்போது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று யோவான் 17:30 சொன்னார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாங்கன் உலகத்தை அவன்தான் இயக்கி கொண்டிருக்கிறான். நாம் உலகத்துக்குள் இருக்கிறோம். ஆனால் இந்த பொல்லாங்கன் பிடியிலே நாம் இருக்கக்கூடாது. உலகம் பொல்லாங்கன் பிடியில் இருந்தாலும் என்னை இந்த பொல்லாங்கன் பிடிக்க அல்லது ஆளுகை செய்ய அல்லது நம்மை வசப்படுத்த அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நிறைய பேர் இது அறியாமல் பொல்லாங்கன் வைத்திருக்கிற இந்த உலகத்துக்குள்ள அவர்களும் பொல்லாங்கன் கையிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம், உலகத்தின் காரியங்கள் அவர்களுக்குள் இருக்கும்போது நாம் பொல்லாங்கன் கைக்குள் போய்விடுகிறோம். பிரியமானவர்களே, உங்களை பொல்லாங்கன் ஆளுகை செய்கிறானா? பொல்லாங்கன் உங்கள் வாழ்க்கையை அவன் ஒருவேளை பல தன்னுடைய காரியங்களால் அவன் ஈர்த்து வைத்திருக்கிறானா? நம்ம இந்த உலகத்துக்குள்ள இருந்தாலும் பொல்லாங்கனுக்கு நம்மேல் எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது. பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வேதத்தில் காண்பிக்கிறேன். 1 யோவான் 2 14 1 யோவான் 2 14 பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமேன். நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் இருக்க போகிறோம். ஆனால் இந்த பொல்லாங்கனை நாம் ஜெயித்து விட்டோம். ஜெயிச்சிருக்கிறோமா? யார் ஜெயிக்க முடியும் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. இது மிக முக்கியமான சத்தியம். பொல்லாங்கனை நம்ம ஜெயிக்கணும்னா, அந்த உலகத்தின் அதிபதி அவனை நம்ம ஜெயிக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6 வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே 10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த உலகத்தின் அதிபதி இந்த பொல்லாங்கன், அவனை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் தம்முடைய ராஜ்யத்தை நமக்குள் ஸ்தாபிக்க விரும்புகிறார். யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரை தன்னுடைய ராஜாவாக அவருக்கு ஆளுகைத்துவத்தை கொடுத்திருக்கிறாங்களோ அவங்கள பொல்லாங்கன் ஜெயிக்க முடியாது. அவங்க பொல்லாங்கனை ஜெயிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான சத்தியத்தை சொல்கிறேன். உங்களை யார் ஆளுகை செய்கிறது? பொல்லாங்கன் ஆளுகை செய்கிறானா?
ஆண்டுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள ஸ்தாபிக்கப்பட்டதா. நிறைய பேர் நினச்சிக்குவாங்க உலகத்தில் வேற ஏதாவது ஒரு நல்ல தேவனுக்கு பயந்த ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் யாராவது வந்தாங்கன்னா நம்ம நினைப்போம் தேவனுடைய ராஜ்யம். இயேசு ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், புரிந்து கொள்வீர்கள். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம். இந்த 2 வசனத்தையும் இன்னைக்கு நம்ம மனப்பாட வசனமாக குறித்துக் கொள்வோம். லூக்கா 17, 20, 21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். எங்கே? எனக்குள் ஸ்தாபிக்கப்பட வேண்டிய ராஜ்யம். இன்னைக்கு உங்களுக்குள் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டா, நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் ராஜ்யங்கள், இந்த உலகத்தின் அதிபதி உங்களை மேற்கொள்ள முடியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால். உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது, நாம் பொல்லாங்கனை ஜெயிக்கிறோம். காரணம், ஆண்டவருடைய ராஜ்யம் எனக்குள் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அப்படின்னா தேவன் என்னை அரசாட்சி செய்கிறார், நான் அவர் ஆளுகைக்குள் அவர் ராஜ்யத்தின் பிள்ளையாய் வாழ்கிறேன். இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. ஒரு நாள் வரும், நான் அவர் ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாறுவேன். இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனம். இந்த வார்த்தையின்படியே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் ஸ்தாபிக்கப்பட்டு பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த உலகத்திற்குள் வாழ்ந்தாலும் உலகத்தை வைத்திருக்கிற பொல்லாங்கனை நாங்கள் ஜெயிக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நாங்கள் இந்த உலகத்தின் ராஜ்யத்திலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் பொல்லாங்கனுக்குள்ளாக சிக்கிக்கொள்ளாதபடி, உலகத்தின் காரியம் எங்களிலே காணப்பட்டு விடாதபடி, தேவனுடைய அரசாட்சிக்குள் நாங்கள் வாழ, உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள் ஸ்தாபிக்கப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் வாழ எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.